ஒரு ஜாதி பாதம் இங்கே இல்லை. நல்ல விஷயம். இங்கே அப்படி இல்லை. இங்கே போயிட்ட சிங்களம் தான். வீட்டில் சிங்களம் தான் நிறைய பேசுது. இவர் லவ் பண்ணுற பெண்ணு வந்து முஸ்லீம், அதனால இவர்கிட்ட. வணக்கம், யாழ்ப்பாணத்து சுதான். இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், இலங்கையில் வந்து கிலாபம்னு சொல்கிற மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்குது மாதம்பேன்னு சொல்கிற ஒரு ஊர் இருக்கேன். இங்கே வந்து முருகன் கோயிலில் இன்றைக்கு சூரசம்காரம்னு சொன்னால் சூரன் போர் நடக்க போது கந்த சஷ்டி விரதம் 6 நாள் நடக்குதானு. அதில் இந்த கடைசி நாள் இங்கே வந்து சூரன் போர் நடக்கும் பாருங்கோ. அதுக்கு வந்து மாதம்பே முருகன் கோவில் கூடுதலாக புத்தளத்தில் இருக்க எல்லா கோயிலையும் நடக்கிறது. அதே நேரம் அதுதான் வீடியோ எடுப்போம்னு வந்துருக்கு. இது பாருங்க, கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் செட் அது இதுதான் கோவில் பாருங்கோ. மாதம்பே முருகன் கோவில். இங்கே தானாம் சூரன் போகலாம். என்ன வந்து மாதம்பே முருகன் கோவில். முருகன் கோயில் இதுதான் முருகன் கோயில். இந்த உள்ளுக்கு வீடியோ எடுக்கலாம். யார் இந்த இடத்துக்கு காட்டுறேன் பாருங்க. முருகனின் தலை கோயில் உள்ளே செல்லும் வழி. இல்லை பார்த்தீங்கன்னாண்டா துறந்த வழியாகத்தான் இந்த கோபுரத்தில் இருக்க அந்த கட்டிடங்கள் அதுகள் கோயில்கள் வித்தியாசமாக கட்டியிருக்கணும். ஓம் முருகா. இல்லை மாதிரி நம்ம பாருங்க. இனிதான் இல்லை, நிறைய பேர் வருவினோம். உடும்பர் சுவாமி. எங்களோட வந்தாக்கள் கோபுரம், சின்ன கோபுரம் தான், நல்லா செய்திருக்கணும். கோயிலுக்கு வரி நான் பாருங்க ஒருத்தர். பாருங்க, கூடுதலாக நிறைய பேர் முருகனின் பக்தர்கள் பெண்கள் போல நிறைய பெண்கள்லாம் வந்துருக்கேன், சிறுவர்களும் வந்துருக்கேன் பாருங்கள். இங்கே இவரால் சூரத் போருக்கு தயாராக போகிறார். அதாவது முருக வழிபாடு வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, முருக வழிபாட்டுக்கு முதல் வந்து இலங்கையில் என்ன வழிபாடு இருந்தது, இலங்கையின் ஆதிக்குடிகள் யார், ஆதி தமிழர்கள் யார், எங்கே நிற்கிற அவைகள் எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் தெரிஞ்சாக்க சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு நிறைய குழப்பம். காரணம் என்னென்னா, கிராமங்களில் முருகன் கோயில் இருக்காது, கூடுதலாக நகர்ப்புறங்கள்லாம் இருக்கிறது. அதை தாண்டி வந்து கிராமங்களில் இருக்கிறது அம்மன் கோயில்னா கிருஷ்ணர் கோயில், மாயவர் அப்படி தான் இருக்கிறது. இப்போவும் சில கிராமங்களில் வந்து இந்த குலதெய்வ கோயிலெல்லாம் பார்க்கலாம். சரியோ, முருகன் கோயில், முருகர் வந்து எப்போவுமே என்ன சொல்ல, மேலையால் குன்று அல்ல கதிராமத்தில் இருக்கிறார் தான். ஆனால் கதிராமத்துக்கு வந்ததே இந்தியாவில் யுத்தத்தை முடிச்சு போட்டு வள்ளியை தேடி வரையில் வந்த இடத்துல வள்ளியை திருமணம் செய்தவர் தெரியுதானே. அப்போ வள்ளி யாரை கும்பிட்டு கொண்டு இந்த வந்த காலத்தில் ஒருத்தராக வந்து ஒன்றுருக்கு நம்ம பாருங்க.
இதான் வந்து கோயிலின் நுழைவாயில். சிவலிங்கப்பூ நாகலிங்கப்பூ இருக்குது. கடுமையான கட்டுப்பாடு இந்த கோயிலில் அப்படின்னு சொன்னால் இந்த நாகலிங்கப்பூ. மற்றது வந்து கோயிலுக்குள்ளுக்கு வீடியோ எடுக்கிறார். அது காரணம் என்னென்னு தெரியல. இதில் என்ன ஃபோட்டோக்குள்ள வீடியோ எடுக்கலாம். முருகன் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு சிலைகள் சிற்பங்கள் இருக்குது. இஞ்சாலி பக்கம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார். சூரன் இவரான் சூரன் பாருங்க. சூரவட்மன். இப்போ இந்த கோயிலை சுற்றி பார்ப்போம். வழி வீதியை சுற்றி பார்ப்போம். சிங்களத்தில் வைக்கிறாங்க. உங்களுக்கு தான் எல்லாரும் போயிருக்கணும் பூசையை பார்க்குறது. இதில் சிறுவர்கள் வேறு கேட்போம். பிரதர், you speak English? Yes, of course. I am a YouTuber. Okay. தமிழ் தெரியும். அப்போ இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்களா? இது ஒரு இங்கே முருகன் கோயில் வந்து இங்கே இது மாதம் கலகிட்டியால் இருக்குது. இப்போ இன்றைக்கி சூரசம்ஹாரத்துக்கு ஒரு நல்ல ஸ்பெஷல் இங்கே ஸ்பெஷலாக நடக்கும். இங்கே இப்போ எவ்வளோ காலம் கட்டி இந்த கோயில்? இப்போ ஒரு மோர் தென் ஒரு 10 வருஷம் இருக்கும். 10 வருஷம் இருக்குது. இங்கே பிரதான முருகன் இப்போ 4 மணிக்கு சூரசம்ஹாரம் தொடங்கி தொடர்ந்து 10 மணி வரைக்கும் போகும். 10 மணி பிரார்த்திக்க அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் முள்ளுக்கு தான் நடக்கும். பிரார்த்திக்க முடிஞ்சு அது பிறகு சில சமயம் தேர் இழுப்பாங்க. தேரும் சில சமயம் நாளைக்கு திருக்கல்யாணத்தோட இந்த கந்த சஷ்டி முடியும். சரி சரி. மற்ற என்னென்னு சொன்னால் இந்த கோயில் வந்து இப்போ தான் புதுசாக கட்டியிருக்கேன். கிட்டத்தட்ட 10 வருஷம். இப்போ கிட்டத்தட்ட 2005ஆம் ஆண்டு தான் கட்டியிருந்தேன். இப்போ நீங்கள் சொந்த இடம் எது? நான் குள்ளாப்பிட்டி அப்படியே குருநாகல் பக்கம் போகிற வழி. இங்கே வந்து தமிழாக்கள் என்ன மாதிரி தமிழ் பேசுகிறாங்க அப்படி என்ன மாதிரி? இந்த பக்கம் நிறைய பேர் இருக்காங்க. இருக்கணும். இந்த கோயிலுக்கு வந்தாக்கெல்லாம் கூடுதலாக இங்கே மக்கள் சிலாபம், இங்கே சிலாபம் புத்தளம் இந்த பக்கத்தில். சரி சரி. நாங்கள் இன்றைக்கி சூரசம்ஹாரத்துக்கு வந்திருக்கோம். உங்களோட அப்பா குறுக்களோ? அதில் இருந்து சரி. உள்ளுக்கு போயில கேமரா அலவுட் இல்லை. சரி, தேங்க்ஸ். ஜெஃப்னா சுதா நடத்தி பாருங்க. சொந்தடம் சிலாபம் மாதம்பி. இதே தான் சிங்களம் சிங்களிஸ்ட். ஓ இல்லை பிறப்பு தமிழ். அது சரி. என்ன பெயர்? என்ன நேம்? விமேஷ். ஒரு டைம் சிங்களத்தில் வாதிக்கிற நீங்கள்? ஒரு டைம் சிங்களத்தில் வாதிக்கிற நீங்கள்? அப்பா தமிழ். வித்தியாசமா இருக்கு. நீங்க அப்பா நீங்களும் போயிட்ட சிங்களம் தான்? வீட்டில் சிங்களம் தான் நிறைய பேசுகிறேன். ஐயோ உங்களுக்கு தமிழ் பார்க்க ஆமிக்காரண்ட கட் மாய்க்கிறாங்க. தூரத்தில் வாங்க சிங்கள ஆமி வந்துட்டாரு. இவர் நெட்ப போட்டிருக்காரு. உங்களோட பேர் என்ன? முஸ்லீம். தமிழ். இவர் லவ் பண்ற பொண்ணு வந்து முஸ்லீம். அதனால இவர்கிட்ட அதான் சொல்றது. இவர் என்ன பெயர்? மோக்ஷன். லவ் பண்றீங்களோ? இல்லை நீங்க வந்து அவங்க இருந்து வாரீங்க? நான் இங்கே தான் பக்கத்துல. நீங்களும் போயிட்டு சிங்களத்தில் வாதிக்கிறீங்க? ஏன் அப்படி? எல்லாம் காய்ச்சி பழகி. அப்போ உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு தமிழில் சொல்லிக் கொடுப்பீங்க, சிங்களத்தில் சொல்லிக் கொடுப்பீங்க? அதில் கதைக்க முறை தான். எல்லாத்துலேயும் கதைக்க முறை மாதிரி எழுதுவீங்க தமிழ்? தமிழ் தானே. அப்படியே பழகிட்டு சிங்கள காய்ச்சி பழகி கதைக்க வைக்கிறீங்க. ஐயா வணக்கம். உங்களோட பெயர்?
என் பேர் ஜெயராம சர்மா. ஜெயராம சர்மா. நீங்கள் சொந்த இடம்? என்ன சொல்கிறேன், புளியாப்பட்டி தான். புளியாப்பட்டியா? புளியாப்பட்டி தான். ஆதிபராசக்தி அம்மன் சொந்த கோயில் இருக்கு எனக்கு. எங்கே? புளியாப்பட்டி. சொந்த கோயில். அங்கேயும் தமிழாக்கள் இருக்கிறோமோ? அங்கே வந்து ஒரு 10-15 குடும்பம் தான் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் சிங்களாக்க தான் கோயில் ரன் பண்ணுறது. அப்படி? ஆமாம். உபயமெல்லாம் கந்தஷ்ட உபயமெல்லாம் அவங்க தான் செஞ்சாங்க. சிங்களாக்க தான் செஞ்சாங்க. சிங்களாக்க தான் கோயிலுக்கு கூட வருமானம் எனக்கு. அவங்க தான் கூட அவங்க பக்தியை அவங்க தான் கூட வந்து எல்லா உபயம் எல்லாம் நவராத்திரி உபயம் எல்லாமே அவங்க தான் செய்கிறது. ஆமாம். என்னடா இது இந்த வீட்டு எல்லாம் சிங்களத்தில் ஆனால் கதைக்கணுமா? அது என்ன காரணம் அப்படி? இல்லை அப்படி ஒன்று இல்லை. இப்போ எங்களை இந்த கோயிலை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 175 பார்த்தீங்கன்னா இந்த அன்றாபுரம் தாண்டினா அன்றாபுரம் அங்கால இல்லை அந்த இங்கிட்டு வந்தீங்கன்னா நிறையா கோவில் வருமானமே சிங்களாக்கள் வச்சு தான் கோவில் ரன் பண்ணுது. நீங்கள் போயிட்டு முன்னேசத்தில் பார்த்தீங்கன்னா 175 சிங்களாக்கள் தான் வர்றாங்க. முன்னேச பெரிய சிவன் கோயிலுக்கு. இங்கே நிறையா கோயில் அவங்கள வரும். அங்கே வந்து இந்த கதிர்காம தெய்வம் முருகனை கும்பிடுறது அவங்க. ஆமாம். நிறையா பழத்தட்டு கொண்டு அவங்க தான் கூப்பிடுவாங்க. இங்கே நிறையா கோயில் எந்த கோயில் அவங்க தான் நிறையா ரன் பண்ணுறாங்க. இப்போ இந்த கோயிலுக்கு பிள்ளையாசில 6 சண்முகர் விஷ்ணு லக்ஷ்மி எல்லாம் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. நவக்கிரம் மட்டும் ஐம்பொன்ல அது ஒரு பாதுரா வாங்கி தந்தார். அப்போ அவங்கள எங்களை கும்பிட்றாங்க. இப்போ நீங்கள் சொன்னால் எங்களோட பக்கம் வந்தீங்கன்னா இந்த பிள்ளையாரசோட 108 மந்திரமெல்லாம் சிங்களாக சொல்லுவாங்க. அந்த முதாகரத்தை போது அவங்க கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் படிப்பாங்க. 1008 மந்திரம் படிக்கிறார்கள் இருக்காங்க. வீட்டில் சாமி கும்பிடுவாங்க. சாமி படங்கள் வச்சு சிங்களாக்கள் எல்லாம் கும்பிடுவாங்க. இப்போ சில கோவில் ஃபங்க்ஷனில் விஷ்ணு சிலை வச்சுக்கிறாங்க. விஷ்ணு நாராயணன் விஷ்ணு காயத்ரி மந்திரம்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த யூடியூப்பில் நான் இதை ஒரு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கு ஒரு ஹாமதுரு கந்தசஷ்டி படிக்கிறார். நீங்கள் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அவர் ஒரு ஹாமதுரு கந்தசஷ்டி படிக்கிறார். அப்போ எங்கட மதத்தை ஒரு அந்நியன் இவ்வளவு மரியாதை கொடுத்து அவங்க ஒரு பக்தியை விசுவாசம் செய்கிற நேரம் நாங்கள் அது பாச கதைக்கெல்லாம் தப்பு இல்லை. பாச கதை தப்புன்னு சொல்ல வரையில வெளியில கதைக்கலாம். இல்லைன்னா இந்த அம்மா அப்பா குடும்பத்தோட உள்ளுக்கு இருக்க கதைக்கிறதா எனக்கு வித்தியாசமா இருக்கு. இல்லை 175% இந்த பக்கம் இந்த கலப்பு திருமணம் தமிழ் சிங்களம் கல்யாணம் அப்படி இருக்கு. இந்த பக்கங்கள் நிறைய நடக்குது. இங்க இருக்கு. சிங்களவர்கள் அதுக்கு வந்து ஏற்றுக்கொள்றாங்க. தமிழாக்களை கல்யாணம் இருக்காங்க. எங்கட ஊரெல்லாம் இருக்குது. சிங்கள பிள்ளைய காட்டி ஒரு தமிழ் படியும் சிங்கள பிள்ளைய காட்டிக்கிறான். சிங்கள பிள்ளைய ஒரு தமிழ் படியும் காட்டிக்கிறது. இப்ப இந்த பக்கங்கள் இருக்கு. இங்க இந்த பக்கம் இருக்குது. இப்ப அது அந்த காலத்துல அப்படி இல்லை. இந்த காலங்கள் அப்படி இல்லை. ஏன்னா நாங்கள் யாழ்ப்பாணம் அங்க வந்து சிங்களாக்களை பார்க்கலாம். எங்களுக்கு அது இது ஒரு புதுசா இருக்கு. நீங்க பார்க்க சிங்கள ஆக்கள் தான் நல்ல ஆக்கள் இருக்காங்க, கெட்டவளும் இருக்காங்க. நான் இந்த கோயில் பொறுத்தவரை இந்த ஊர் சுத்தல் பொறுத்தவரை வீட்டில் பிள்ளையார் வச்சு அபிஷேகம் எல்லாம் பண்றாங்க சிங்கள ஆக்கள். அப்படி நடக்குது. இங்க அப்படி ஒரு ஜாதி பாதம் இங்க இல்லை. இங்க அப்படி இல்லை. இங்க வருமானம் 170 வருமானே அவங்கள வச்சுதான் வருமானம். கோயில் வருமானம் அவ்வளவுதான். அவங்க தான். நாங்க ஒரு என்ன பால் போத்தல் கொண்டு வர சொன்னா ஒரு போத்தல் என்ன கொண்டு வரா 2-3 போத்தல் கொண்டு வருவான். கூட கொண்டு வருவான். எங்க தமிழ்நாட்டை சொன்னீங்க ஒரு பால் பாத்தல் சொன்னா ஏன் ஐயா அந்த பால் போத்தல் ஒரு போத்தல் உங்களுக்கு என்னத்துக்கு செலவாகுதுன்னு கேட்பான். புண்ணியாசனமோ பூசைக்கார ஒரு போத்தல் பால் கொண்டு வாங்க அம்மா அப்பான்னு சொன்னா அவர் கணக்கு கேட்பாங்க. தமிழ் கேட்பாங்க. ஆனால் சிங்களும் கேட்க மாட்டான். அவன் ஒன்றும் இல்லை 2-3 கூட கொடுப்பான். அவனை மாதிரி கும்பிடவும் மேலே அவங்களால விழுந்து அப்படியே கும்பிட பக்தியா கும்பிடுவான். அவனுக்கு கொடுக்குறான், அள்ளி கொடுக்குறான் கடவுள். கருகாமத்துக்கு போனீங்கன்னா 175 அவங்களுக்கு தான். கருகாமத்தில் பாருங்க அவ்வளோ சனம். அப்போ அவங்களுக்கு அந்த பக்தி கூட. அப்போ இந்த பாஷை வந்து பிரச்சனை இல்லை. இங்கே கலப்பு திருமணம் கூட நிறைய நடக்குது. இங்கே நிறைய இருக்குது. இங்கே இருக்குது. இந்த வருஷத்துக்கு அந்த பூசைன்னு சொல்லியிருக்க திருவிழா அது எந்த மாதங்களில் நடக்கிறது? இங்கே தைப்பூசத்துக்கு தான். நீங்கள் தேர் தீர்த்தம் எல்லாம் தைப்பூசத்து தான். இங்கே ஃபுல்லாகவே 10-15 நாள் திருவிழா. 15 நாள் திருவிழா. அது நவராத்திரி கந்தஷ்டி எல்லாமே இங்கே இருக்குது. எங்கேயும் இருக்குது. இங்கே என்ன விஷயத்தில் தங்க ரதம் இருக்குது. தனி தங்க ரதம், வெள்ளி ரதம். ஒருவனுக்கு நாளைக்கு இலங்கையில் தங்க ரதம் பெரிய உயரத்தில் இருக்கிற இங்கே தான். பெருசு சின்னதா இல்லை. அது பெரிய அகலம். இதுக்குள்ள அதுக்குள்ள உள்ளுக்கு போனீங்கன்னா விளங்கும். ஃபோன் கொண்டு போயிடலாம். ஃபோன் கொண்டு போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இப்போ இதுக்குள்ளுக்கும் இது சம்பந்தமா உள்ளுக்கு போய் கதைக்கு நிர்வாகம்னு சொல்லிக்க பொறுப்புங்க. இங்கே இல்லை தனி ஒரு ஆட்ட கோவில் தனி ஒரு ஆட்ட பொறுப்பு தான். நல்லூருக்கெல்லாம் வந்துருக்கீங்க. எங்களுக்கு நல்லூர் மனோமணியம் கோயில் தான் இருக்குது. நல்லூர் அதில் சித்தி என்கிட்ட கோயில் சித்தியில அதுலேயுமே கோயில் கொடுக்கு எங்கட கோயில் நல்ல சிவன் கோயில் அதெல்லாம் கூட நாங்கள் சொந்த பண்ணுங்க இருக்குங்க. நல்ல மனோமணி கோயில் எங்கள் சொந்தக்காரர் இருக்கிறாங்க. ஓகே நீங்களாம் பூசை சரி ஐயா. நான் எல்லாரும் பாருங்க எவ்வளோ பக்தியா வேட்டிஸ் ஆளோட வந்து இதெல்லாம் என்னதான மேடம்?
இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் தங்களோட குடும்பத்தோட வரையினோம் சின்ன பிள்ளைகளை தூக்கி கொண்டு சில சிற்பங்களை எல்லாம் பெரிய பெரிய உருவச்சிலைகளாக இருக்குது. தங்க நிறத்துலாம் கோபுரம் இருக்கு பாருங்க. இது பழமை வாய்ந்த கோயில் அண்டு இல்லை சொன்னால் 10 வருஷம் அதுக்குட்பட்ட கோயில் தான். ஆனாலும் அந்த கட்டிடக்கலையில் நல்ல வடிவாக இருக்குது. சிறுவர்கள் வேட்டி கட்டி கொண்டு வரையணும். கதையும் கூட அந்த கோயிலை பற்றி வாங்க கதை. எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? ஒரு ஊரை பற்றி சொல்லுங்க. கேட்போம். சிவன் கோயில் தீ மீது நடக்கும் தேடி இருக்கும் அப்படியெல்லாம் செய்வோம். உங்களோட சொந்த இடமே முன்னேஸ்வரமோ? இங்க சூழன் போல் பாதி யாத்திரை அப்படி நடந்து வரும். அவ்வளவுதான். எந்த பள்ளிக்கூடம்? முன்னேஸ்வரம். அங்க அங்க வடிவாம்பிய பஸ்ல வந்தீங்களா? இங்க என்ன பஸ்? என்னடா தெரியுமே என்ன? கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கேன் பாருங்க. பெரிய பெரிய வாகனங்கள், ஆட்டோ, அது எல்லாம் பெரிய நிறைய பேர். இது வந்து இந்த பக்கம் பெட்ரோல் செட். இதான் அந்த கோயிலுக்குரிய ஒரு அமைப்பு பாருங்க. அந்த கோயிலோட சேர்த்து ஸ்ரீமுருகன் விலாஸ் சாப்பாடு கடையும் இருக்கு. கல்ஹட்டியாவா மாதம்பே பி கிரேட் சாப்பாடு கடை. யாழ்ப்பாணம் கொழும்பு போட்டு வரைக்கும் இந்த கடையில் வந்து சைவ சாப்பாடு சாப்பிடலாம். சிலாபம் நீர்கொழும்பு பஸ் போகுது. இங்கே பாருங்க இவ்வளோ வாகனம் வந்து கோயிலுக்கு வந்து நிற்கிற ஆட்கள்ன்ற வாகனங்கள்லாம். புத்தகத்தில் வந்து முஸ்லீம், தமிழ், சிங்களம், பரங்கி. பரங்கியர்ன்றது வந்து பரங்கியர் வந்து பேகர் முதல் வந்தா முதல் ஆரம்பம் உள்ளாந்தரோ அவங்க வந்து இருந்த விட்டுட்டு போன மிச்சாக்கள் இங்க நின்றுட்டு. சிலாபம், புத்தளம் இந்த இதுக்குல கிளிநொச்சி எல்லாம் இருந்தவங்க. பவுனியா கிளிநொச்சியில இருந்தவங்க இப்ப ட்ரிங்கோவில் போய் இருக்கிறாங்களா அந்த ஆக்கள்? கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஆனால் இப்போதான் நான் முதல் தடவை நேராக பார்க்குறேன் ஆக்களை. சரி சரி. அப்போ அவங்க வந்து எல்லாரும் இருக்கிறது புத்தளம். அது வழியாக தான் புத்தளத்தில் எந்த யுத்தமும் இல்லாமல் எல்லா சாதியாக்களும் இருக்கிறாங்க. எல்லா இன மக்கள். காப்பிரியர் அப்படின்னா காப்பிரியர்னு சொன்னால் ஒல்லாந்து காலத்தில் அவங்கள இங்கே வட அமெரிக்காவில் இருந்து கொண்டாந்தாங்க. அவங்களும் அந்த வாயில பெட்லாக் போட்டு தான் கொண்டு வந்து அவங்களோட மூக்கும் வாயும் பெருசு இருக்கிற. ஆனால் இப்போ அந்த கலந்து கல்யாணம் கட்டின வழியாக காப்பிரியாண்ட ஒரு சாதி இருக்குது. இப்போ கல்யாணம் கட்டினது சிலாக்களுக்கு தான் அந்த வாயும் மூக்கும் இது எல்லாம் அப்படியே இருக்கு. அந்த ஆப்பிரிக்கன்ஸ் மாதிரி அந்த சிங்களாக்கள் சொன்னவன் எங்கேயோ இருக்கிறமா இதுகளுக்குல சிலாம்பியடியில இருக்கிறான். சிலாம்பியடி அது போனால் பார்க்கலாமோ? அது எனக்கு இடம் தெரியாது. அப்போ சரி இல்லைன்னு சிலாம்பியடியில இருக்கிறவன்னு தெரியும். அப்படின்னா மதம் அவங்களோட மதம் கிறிஸ்டியன். இவங்க போய் பானையில் போல தண்ணி விடுங்க. சரியா வந்து வளர்ந்து ஆரம்ப காலத்தில் இங்கே புத்தளத்தாக்கள் வந்து தமிழாக்கள் வந்து வேலைக்கு வந்த ஆக்களும் மற்ற வந்து இந்த கடற்தொழில் அவையல். இப்போ இந்த புத்தளத்தில் பூர்வீக தமிழருங்க கடற்தொழில்காரர் அவையெல்லாம் இந்த மண்ணை குறித்தான ஆக்கள். அப்படித்தான் சிலாபம், முன்னேச்சரம் அதெல்லாம் வந்து தமிழிடம் தானே. அதுதான் கேட்குறேன். பிற்பாடு வந்து பிறகு வந்தாக்கள்லாம் இப்போ இருக்கிறது. டவுன்ல இருக்கிறது கூடுதலாக தமிழாக்கள் வந்து வேலைக்கு வந்து அப்படியே சீமெண்ட் தொழிற்சாலை மற்றது வந்து முந்தைய உண்மையை சொன்னால் அந்த சிங்கள தமிழ் பிரச்சனை வரைக்கும் முன்னா தமிழாக்கள்லாம் இதுகளில் ஆஃபீஸுகளில் காரியாலயங்களில் வேலை செய்த பெரிய பெரிய ஆக்கள்
தமிழாக்கள் மற்ற சிங்களாக்கள் எல்லாம் குறைவு. இப்பதான் சிங்களம் முஸ்லீம் எல்லாரும் கூட இருக்கிறோம். இப்போ தமிழாக்கள் இல்லை. ஜப்னா தமிழாக்கள் எல்லாம் புத்தளத்தில் தொழிலுக்கு வந்து பெரிய பெரிய காணிகள் எல்லாம் எடுத்து நல்லா இருந்தாங்க அந்த காலத்தில். இப்போ அந்த 73 கலவரம் நடந்துச்சு தானே, அதால் சிங்கள தமிழ் பிரச்சனை வந்து திரட்டி விட்டாங்க. அதெல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு போட்டு யாழ்ப்பாணம் கைவிட்டாங்க உருவாடி அப்படி போய் போய் இடங்கள் காணிகளும் இல்லை. இப்போ இந்த புத்தளத்தில் நீங்கள் சொல்கிற அந்த பூர்வீக மீன்பிடி தொழில் செய்கிறவையை பார்க்கணும்னு சொன்னால் அங்கே போகலாம். கடற்பரப்பில் இருக்கிறோம் கிராமமாக. அவையெல்லாம் இந்த பேச்சு வழக்கில் விடாங்க மேலே. அவையெல்லாம் இப்போ நாங்கள் கிடைக்கிற மாதிரி நாங்கள் சொல்கிற பேண்டு தானே, அவங்க மரக்கா. இதே முஸ்லீம் ஆக்களும் வந்து மரக்கா அப்புறம் அவங்க வந்து முஸ்லீம் ஆக்களோட சேர்ந்து மரக்கான்னு தான் சொல்லுவாங்க. அப்படியே பழகிட்டு முஸ்லீம் ஆக்கள் சொன்னால் இலங்கை சோனியார்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் இருந்தாங்க பழைய. அவங்க பிஸ்னஸுக்கு வந்தாங்க. இலங்கை முஸ்லீம் ஆக்கள் வந்து பிஸ்னஸ்க்கு வந்தாங்க. வியாபாரம் என்னத்துக்கு கருவா கராம்பு தேயிலேண்டு அப்போ இருக்கையிலே தென்னை அதுகளை இதண்டு கொண்டு அவையிட அந்த சின்ன சின்ன சாமான்கள் என்ன அந்த காது பூ அது இது கைத்தொழில் அரபிக்கில் இருந்து அரபியில் இருந்து வந்தாங்க. கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இது முதல்ல வந்து இந்த ஊரில் இந்த தோட்டம் வந்து ஒரு இந்தியா ஆழ்ந்த தோட்டம். அவர் வந்து தோட்டத்தை பராமரித்து கொண்டிருக்கல அவர்கிட்ட பிள்ளைகள் எல்லாம் திருப்பி இந்தியாவுக்கு போயிட்டு இந்தியா பிரச்சனை வந்து இந்தியா தமிழ் பிரச்சனை அந்த நேரத்தில் பிள்ளைகள் எல்லாம் இந்தியா போயிட்டு அவரும் வைஃபும் தான் இருந்தது. கடைசி அவருக்கு பராமரிக்க இயலாமல் இருக்கிறத இங்கே இப்போ இருக்கிறவர் உரிமையாளர் வந்து இந்த தோட்டத்தில் தேங்காய் புடுங்க வந்தார். அப்போ அந்த ஆளுக்கு கடவுள்கிட்ட கேட்டுருக்கு, நான் இந்த தோட்டம் எடுத்தால் நான் இதில் முருகன் கோயில் கட்டுவேன்ட்டு. அந்த இதில் தான் இந்த முருகன் கோயில் அவருக்கு கட்ட வேண்டி வந்தது. இல்லாட்டிக்கு இது பெரிய தோட்டம். இப்போ அந்த தோட்டம் ஒரு அழிவும் இல்லாமல் இருக்குது. அதான் அந்த பார்க்க ஒரு பெரிய ஒரு இடமா இருக்குது. சரி சரி சரி. நீங்கள் எத்தனை வயசுல இருந்து இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச அளவில்? இல்லை, நான் இங்கே வந்து நான் மாறவில்லை இந்த பிள்ளைகளை படிப்பிச்சேன். அந்த நேரம் இந்த கோயில் கட்ட துவங்கி இருந்தது. அப்போ அந்த ஊராக்கள் சொன்னாங்க இது இப்படித்தான் இந்த அளவு கிடைக்கிறது. அது வழியாக தான் என்ன தெரியும். இல்லைன்னா தங்கத்தேர் எல்லாம் இருக்காங்க. தங்கத்தேர் இந்தியாவால் கொண்டு வந்து போட்டுருக்காங்க. இதில் மூலையில் எடுக்க இல்லையா? உள்ளுக்கு விட இல்லை, உள்ளுக்கு விட மாட்டாங்க. உள்ளுக்கு வீடியோ அங்கே வரை தண்ணி போட்டாங்க. வாங்க போவோம் போய் பார்ப்போம்.
எல்லாரும் போய் நம்ம ஒவ்வொரு இடமா வந்து இந்த பக்கத்தால் தூக்கி கொண்டு வரீங்க பாருங்க.
வந்து மேற்கு வீதியை நோக்கி போய்கொண்டிருக்குது. அதில் வந்து இப்போ பாருங்க ஒவ்வொரு இடமா வந்து சுற்றி 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 சூரியனுக்கும் முருகனுக்கும் சண்டை நடக்குது. வேல் அம்பு எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்க. ஒவ்வொரு இடத்துல சூரியன் தலை வந்து விழுத்தப்படுது. சூரியனுக்கு வந்து ஒரு ஆயுதத்தை வந்து பொறுத்திக்கணும் சொன்னால் பாருங்க வில்லு அம்பு கிருஷ்ணாட்ட தலை வாங்கிட்டாங்க.
ஈஸியாக கொளுத்தி போடுறாங்க பாருங்க. சூரியனுக்கு கூட பிடிச்சிட்டுனா தலையில் அப்போ மூடி வச்சுக்கணும் கருப்பு துணியால். மாங்காயெல்லாம் போகுது கடும் விளையாட்டு அதில் மாம்பழம் விளையாடி பிடிங்கி சாப்பிடலாம்.
ஒரு மாங்காயமெல்லாம் பிடிங்கி போட்டாங்க. பாருங்க. மயிலில் முருகனை வந்து மயில் வாகனத்தில் மாட்ட போயிட்டோம். இடபம்னு சொல்லலாம். இடப வாகனம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுள் வந்து இப்போ உள்ளுக்கு போகிறார் சாமி. முடிஞ்சு போகிறோம்.